Hi guys, welcome to Arduino for Beginners. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா எப்படி வந்து Arduino போர்டில் ஒரு சிம்பிள் எல்இடி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Arduinoவில் பேசிக்காக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சேனல்லேருந்து எந்த விதமான அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த லெக்சர் ஃபுல்லாகவே Arduino INO போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் Arduino INO போர்டு என்ன வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி Arduino INO போர்டு வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக டிஜிட்டல் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னென்ன இருக்குன்னா பின் மோட், டிஜிட்டல் ரைட் அண்ட் டிஜிட்டல் ரீட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பின் மோட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பின் மோட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் பின்னை வந்து இன்புட்டாவோ இல்லை அவுட்புட்டாவோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பின் மோட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஒன்லி டிஜிட்டல் பின்ஸ் மட்டும் தான். ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா பின் மோட் பிராக்கெட்டில் பின் கமா மோட். ஓகேவா? ஸோ அந்த பின் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா டினோட் பண்ணுதுன்னா லைக் நம்ம Arduino பின் நம்பர். ஓகேவா? Arduinoவில் வந்து நம்ம டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டிஜிட்டல் பின் நம்பர்ஸ் தான் அந்த பின் அப்படிங்கிறது வந்து டினோட் பண்ணுது. தென் இதில் மோட் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ஒன்று இன்புட்டாக இருக்கலாம், இல்லை அவுட்புட்டாக இருக்கலாம், இல்லை இன்புட் புல்லப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த இன்புட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப நம்ம அந்த பின்னை வந்து ரீட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அவுட்புட்டாக டிஃபைன் பண்ணுறப்ப அந்த பின்னை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த பின்னில். ஸோ இன்புட் புல்லப் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த இன்புட் புல்லப் என்ன பண்ணோம்னா அந்த பின்னை வந்து எப்போவுமே புல்லப்லேயே வச்சுருக்கணும். புல்லப்லேயே வச்சுருக்கோம் அப்படின்னா ஹைலே வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ எப்போயாச்சும் இன்புட் வந்து அந்த நம்ம எக்ஸ்டர்னலாக இன்புட் கொடுக்குறப்ப அந்த பின் வந்து லோவாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிஜிட்டல் ரைட். ஸோ இந்த டிஜிட்டல் ரைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டிஜிட்டல் பின்னில் வந்து ஹை வேல்யூவோ இல்லை லோ வேல்யூவோ ரைட் பண்ணுறதுக்கு தான் அந்த டிஜிட்டல் ரைட் பின் யூஸ் ஆகுது. ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் ரைட் ஆஃப் பின் கமா வேல்யூ. ஓகே, ஸோ இதில் பின் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எந்த பின்னில் வந்து எழுத போகிறோம் அப்படிங்கிறது, அதாவது Arduino பின் நம்பர். ஓகே, அண்ட் தென் வேல்யூ என்ன வேல்யூனா ஒன்று ஹை இல்லை லோ. ஓகேவா? ஸோ Arduino பொறுத்த வரைக்குமே ஹை வந்து 5 வோல்ட், லோ வந்து 0 வோல்ட். ஓகே, இதான் வந்து டிஜிட்டல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் ரீட். ஸோ இந்த டிஜிட்டல் ரீட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் பின்னில் அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் ரீட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் ரீட் பிராக்கெட்டில் பின். ஓகேவா? ஸோ இந்த பின் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த பின்னை வந்து எந்த Arduino பின்லேருந்து நம்ம வேல்யூ ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஹை ரிட்டர்ன் பண்ணும் இல்லை லோ ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? பிகாஸ் அந்த பின் டிஜிட்டல் பின் அப்படிங்கிறனால ஒன்று வந்து 5 வோல்ட் கொடுத்துருப்போம் இல்லை 0 வோல்ட் கொடுத்துருப்போம். கரெக்ட்? இதுதான் வந்து டிஜிட்டல் ரீட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிஜிட்டல் ரீட், டிஜிட்டல் ரைட் அண்ட் பின் மோட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இன்ட் வேல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அதாவது வேலுங்கிறத இன்டிஜர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன், அதோட இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படிங்கிறத வரப்போகிற ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வாய்ட் செட்டப். இந்த வாய்ட் செட்டப்பில் என்ன பண்ண போகிறோம்னா வாய்ட் செட்டப்பில் என்ன பண்ணுவோம், ஒன் டைம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து வாய்ட் செட்டப்பில் ரைட் பண்ணுவோம். கரெக்ட்? ஸோ இப்போ நம்ம அதில் என்ன வாய்ட் செட்டப்பில் என்ன ரைட் பண்ண போகிறோம்னா பின் மோட் 13 அவுட்புட். அதாவது நான் பின் மோட் 13th பின்னை வந்து நான் அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா பின் மோட் 7 இன்புட். ஓகேவா? ஸோ நான் இதில் என்ன எழுதியிருக்கேன்னா 7th பின்னை வந்து நான் இன்புட் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாயில் லூப். ஸோ வாயில் லூப் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா வேல் இஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீட் ஆஃப் 7. ஏன் இந்த இடத்துல 7 போட்டிருக்கோம், பிகாஸ் 7th பின்னை வந்து நம்ம வந்து இன்புட் அப்படின்னு மேலே கான்ஃபிகர் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இன்புட் பின்னில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணிட்டோம், அந்த வேல்யூவை நம்ம எதில் ரைட் பண்ணோம், ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இருந்தால் தானே ரைட் பண்ண முடியும். அந்த வேரியபிள்லாம் இந்த வேல் வேரியபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் லைனில் டிஜிட்டல் ரைட் ஆஃப் 13th ஹை அப்படின்னு ரைட் பண்ணுறேன். நீங்கள் ஹைன்னு ரைட் பண்ணிக்கலாம் இல்லை லோன்னு கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஏன் 13th எழுதியிருக்கேன், மேலே வந்து செட்டப்பில் வந்து 13th பின்னை தான் அவுட்புட்னு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த 13th பின்னில் தான் வந்து நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்று ஹைன்னு ரைட் பண்ணிக்கலாம் இல்லை லோன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஜிட்டல் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ். பேசிக்காக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அன்லாக் ஐஓ ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க.
Okay, see you. Bye bye.